நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். அதிகாரிகள் சாதிய பாகுபாட்டுடன் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் அண்ணாநகர் பகுதிக்கு சாதிய பாகுபாட்டால் கடந்த 15 ஆண்டுகளாக அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்ததாக கூறப்பட்டது. கடந்த மாதம் முதல் அண்ணாநகர் பகுதிக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த அரசு பேருந்தில் அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் பயணித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வன்னியரசு, அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதை விட்டுவிட்டு வேண்டும் எனவும் தாமாகவே முன்வந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பாணி எடுக்கிறாரோ அதே பாணியில தான் நாங்களும் செயல்படுறோம். அதனால கட்டாயம் இம்மாதிரி நீங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுகள் அதிகாரிகள் செய்தாலும், மெத்தன போக்கோடு செய்தாலும், இனிமேல் அந்த மெத்தன போக்கை விட்டுவிட்டு தீவிரமாக செயல்பட வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னும் மீண்டும் மெத்தன போக்கோடு இருந்தால் கடும் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதில் தயவுதாட்சரியம் படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த எச்சரிக்கையோடு அவர்கள் செயல்பட வேண்டும். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.